நீங்க டெய்லி நைட்டு வேலைனாலயோ, இல்ல உங்களுக்கு இருக்க பெயின்ஸ்னாலயோ 3 to 4 ஹவர்ஸ் மட்டும் தூங்கிட்டு, அத காம்பன்சேட் பண்றதுக்காக பகல்ல 2 to 3 ஹவர்ஸ் தூங்குற ஆளா? தூக்கம் வந்து லோன் மாதிரி கிடையாது. அதான் நம்ம காசு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம லோன் எடுத்துட்டு போய் அடைக்கிற மாதிரி, தூக்கத்த நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கி, அத காம்பன்சேட் பண்ண முடியாது. தூக்கத்துல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. N1, N2ங்கிறது லைட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப். N3ங்கிறது டீப் ஸ்டேஜ். N3க்கு அப்புறம் REM ஸ்டேஜ், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட். நமக்கு தூக்கத்துல கனவு வருதுல்ல, அந்த ஸ்டேஜ். REM ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்ல தான் நமக்கு மெமரி கன்சாலிடேஷன் நடக்குது, எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் நடக்குது. ஸோ REM ஸ்டேஜ் கிடைக்கலன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நமக்கு சின்ன சின்ன மெமரி லாசஸ் வரும், எமோஷனலாக நம்ம இரிட்டபிளாக ஆயிரும், யாரை பார்த்தாலும் கோவம் வரும், எரிஞ்சு விழுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் REM ஸ்டேஜ் நமக்கு சரியாக கிடைக்காதனால வருது. N3 ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கும் போது தான் நம்மளோட பாடி வந்து ரிப்பேர் அண்ட் ரெஸ்டரேஷன் நடக்குது, அதாவது நமக்கு ஹீலிங் நடக்குது. மனதளவில் நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீவ் ஆகுது, உடம்பு அளவில் நமக்கு நடந்த சின்ன சின்ன அடிப்படுறதோ இல்லை இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் ரிப்பேர் அண்ட் ரெஸ்டரேஷன் நடக்குது. ஸோ நமக்கு N3 அண்ட் REM ஸ்டேஜ் கிடைக்கலனா தான் நமக்கு இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸ், ஹெல்த் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது. அது என்னென்ன இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸ்னா, ரொமட்டாய்டு மாதிரி இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸ் வரலாம். ஹெல்த் டிஸார்டர்ஸ்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், கேன்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சரியா தூங்காதனால வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க.